வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஷிமல் ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட் வந்து ராசல் கைமோட முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்க. இது முந்தைய காலத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டாக இருந்திருக்கு. இது அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா சுற்றியும் வறண்ட மலைகள். அந்த வறண்ட மலைகள் மேலே தான் இந்த ஃபோர்ட்டே அமைஞ்சிருக்கு. வாங்க ஃபோர்ட்டுக்கு மேலே போகலாம். இந்த ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. அந்த ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முள்ளு செடிகளால் நிரம்பியிருக்கு. போகிற வழிகள் வந்து எல்லாமே முள்ளுச்செடிகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 படிகளுக்கு பக்கம் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. ஸ்டெப்ஸ் இருந்தும் அது வந்து ஃபுல்லாக முள்ளுச்செடி தான் இருக்குது. இது சிட்டி வியூங்க. நம்ம கோட்டையோட பாதி தூரம் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது சிட்டி ஃபுல்லாக ஓரளவுக்கு தெரியும். இதுதான் நம்ம வந்த வழி. அப்படியே இன்னும் மேலே போனீங்கன்னா அந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் ஓரளவுக்கு தெரியுது. இது நம்ம வந்த வழி. அந்த ஸ்டெப்ஸ் அதோட முடிஞ்சுது. ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் ஃபுல்லாக கல் தான் கிடக்கு. இங்கேருந்து சிட்டி உங்களுக்கு தெரியும். அங்கே காமிக்கிறதா வந்து அந்த சிட்டி. இது இந்த பக்கம் கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி இருக்குது இந்த ஃபோர்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே ஒரு சுவர் மாதிரி கல் வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். எல்லாமே உடஞ்சி செதறம் அடைஞ்சிருச்சு. வாங்க அப்படியே மேலே போகலாம். ஓரளவுக்கு மேலே வந்துட்டேங்க. இது நம்ம வந்த வழி. அப்படியே மேலே ஏறி ரைட் சைடு இந்த ட்ரீ இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக டாப் வியூ. இதோட ரைட் சைடு ஏறி போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மலையோட எண்டு இருக்குது. இது வந்து அந்த சைடு மலையோட டாப்புக்கு வந்துட்டுங்க. டாப் வியூ எப்படி இருக்குது. நம்மளுக்கு ஃபோர்ட் அமைஞ்சிருக்கிற இடம் அந்த இடம் தாங்க. இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மலையோட இந்த எண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் மாதிரி ஃபுல்லாக கல் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த மலையோட எண்டு எல்லாமே இந்த சுவர் தாங்க இருக்குது. அங்கங்கே எல்லாமே உடஞ்சி ப்ராப்பரான சுவர் மாதிரி இல்லை. இது ஃபுல்லாக சிட்டி வியூங்க. இந்த சைடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலையோட உச்சியில் டாப்பில் இருக்கும். இப்போ அந்த 2 சைடும் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க நம்ம மெயின் இடம். இது நம்ம வந்த என்ட்ரன்ஸு. இந்த ஃபோர்ட் இருக்கிற இடம் இந்த சைடு இருக்குது. போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்குங்க. இந்த பள்ளம் வந்து நல்லாவே ஒரு அமைப்பாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் என்ன யூசேஜ்னு தெரியல. இது ஃபுல்லாகவே முள்ளுச்செடிகள் தான் இருக்குது. அப்படியே இந்த பள்ளத்தொட்டி இந்த சைடு போனோமா இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் மலையோட எண்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும் சுவர் மாதிரி வரிசையாக கல்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக மலையோட எண்டு எல்லாமே சுவர் மாதிரி இருக்குங்க. இது அப்படியே திரும்பி இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரூம் அமைப்பில் ஒரு கல்லெல்லாம் வச்சு அடுக்கியிருக்காங்க. இங்கே கூட சின்னதாக ஒரு அமைப்பு இருக்குது. வாங்க இந்த ஃபோர்ட்டோட டாப்புக்கு போகலாம். நம்ம வந்துட்டோங்க மேலே. இதாங்க ஃபோர்ட்டோட டாப்பு. இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். உள்ளே போன பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது ஃபுல்லாகவே அங்கங்கே சுவர் மாதிரி கட்டியிருந்துருக்காங்க. பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும்.
சின்ன சின்ன பிளாக்காக ரூமாக இருக்கிற மாதிரி இது மலையோட எண்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூமாக இருக்கிற மாதிரி அங்கங்கே அந்த அடையாளம் அப்படியே தெரியுது. இதாங்க டோட்டல் ஃபோர்ட் இருக்கிற ஏரியா. ஃபுல்லாகவே எல்லாமே சிதலமடைஞ்சிடுச்சு. அந்த இடத்துல சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த கோட்டை இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. இது மலையோட எண்டு. இந்த சைடு ஃபுல்லாக சிட்டி. இது அப்படியே போனீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஃபோர்ட்டோட எண்டு வரையும் இருக்குது. இந்த ஃபோர்ட்டில் நீங்கள் இப்போ பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கூரை மாதிரி அமைப்போடு இருக்குது. வாங்க பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பட் ஆனால் ஒரு இந்த ஷேப்பே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த காலத்தில் என்ன யூசேஜுக்குன்னு தெரியல. இந்த இந்த கூரையோட இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி பிளேஸு ஒரு மாதிரி ஓப்பனாக இருக்குது. இதோட எண்டு பகுதி. நம்ம அந்த வழியாக தான் நம்ம மேலே வந்தோம். ஒரு ஏஐ ஃப்ளாக் வந்து கிழிஞ்சு தொங்கிட்டுருக்கு. வாங்க அப்படியே போகலாம். இந்த கூரையோட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மண்ணை வச்சு கட்டியிருக்காங்க. வாங்க இந்த ஃபோர்ட்டோட வரலாறு பற்றி பார்ப்போம். இந்த ஃபோர்ட்டு ராசல் கைமாவோட செட்டில்மெண்ட்டாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த டைமில் வந்து ஷிகு ட்ரைப் இங்கே நார்தன் யூஏயில் இருந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஓமன் அண்ட் இஸ்லாமிக் ஈராவில் போர்ட் ஆஃப் ஜுல்ஃபரா இந்த ஃபோர்ட் அமைஞ்சிருந்திருக்கு. அந்த பீரியடில் வந்து ஜுல்ஃபருங்கிற அரசர் வந்து ஆண்டிருந்திருக்காரு. இது ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டுங்க. 2600 to 2000 பிசியில் உம்மல் நர் அப்படிங்கிற கல்ச்சரில் ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக இருந்திருக்கு. இந்த பகுதியில் அந்த டைமில் நிறைய கல்லறைகள் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. அந்த கல்லறைகள் பார்த்திங்கன்னா உம்மல் நர் டைப், இந்த பாரோ டைப் அப்படிங்கிற 2 டைப்பில் இருந்திருக்கு. அந்த கல்லறைகளோட சில முக்கியமான பொருட்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா ஹராப்பா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதோட ஒத்து போகிற மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 250 கல்லறைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டைமில். இந்த ஆராய்ச்சிலாம் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி வந்து மிட் 1980s அந்த டைமில் யூனிவர்சிட்டி ஆஃப் கெட்டிங்ஜன் அப்படிங்கிற டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட கண்டுபிடிப்போட எவிடென்ஸாக வந்து சம் பிரான்ஸ் மெட்டல்ஸு, வெப்பன்ஸு, ஸ்டோன் வெசல்ஸ், காப்பர் வெப்பன்ஸ், இந்த மாதிரி சம் பொருட்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா 2000 to 1300 பிசியில் இந்த யூஏயில் யூஸ் பண்ண பொருட்களோட அமைப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, செபாஸ் பேலஸ். இது வந்து டவுன் வாலாக இருந்திருக்குது. நியர்பை ஜுல்ஃபர் ஒரு ட்ரேடிங் போர்ட்டாகவும் இருந்திருக்கு. அப்புறம் செட்டில்மெண்ட் குடியேற்றமாகவும் இருந்திருக்கு இந்த இடம். அந்த டைமில் ஜுல்ஃபருங்கிற அரசர் வந்து ஆண்டிருக்காரு. இந்த டவுன் வால் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் வரையும் அமைஞ்சிருந்திருக்கு. இந்த லகூன், இந்த கடல் இருக்கிற பகுதிக்கு வந்து நியர்பை ராசல் கைமா, கரண்ட் சிட்டியான ராசல் கைமா வரையும் இந்த வால் இருந்திருக்கு. இந்த வால் பார்த்திங்கன்னா 4 to 5 மீட்டர் ஹைட் இருந்திருக்கு. டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கு. ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்திருக்கு இந்த வால். இந்த வால் பார்த்திங்கன்னா எவ்ரி 150 மீட்டருக்கு வந்து வாட்ச் டவர் அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த சிட்டியை வந்து கண்காணிக்கிறதுக்காக. 11th செஞ்சுரி வரைக்கும் இது ஒரு முக்கியமான
போர்ட்டாக செயல்பட்டு இருந்திருக்கு. அன்டில் இது கொலாப்ஸ் ஆகிற வரையும் 18th செஞ்சுரி வரைக்கும் இது முக்கியமான ஒரு கோட்டையாக செயல்பட்டு இருந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் போர்ட்டு, அப்புறம் ஒரு டவுன் வால், அந்த மாதிரி முக்கியமான அந்த பீரியடில் வந்து பங்கு வகிச்சிருக்கு. சரிங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சன்செட் ஆகிற டைம் ஆச்சு, அப்படியே கிளம்பலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அல்தயா ஃபோர்ட் அண்டு ஃபலாயா ஃபோர்ட் அப்படிங்கிற 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரெண்டுமே ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் தான். அதையும் போய் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வில்லேஜ் பார்க்க போகிறோம். ரொம்ப பழமையான வில்லேஜ். இதற்கு முந்தின வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட வேண்டியதாக போச்சு. இதாங்க ஓவர்வியூ ஆஃப் தட் ஷிமல் ஃபோர்ட், செபாஸ் பேலஸ்.